இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TRB old question paper discussion தான். So phantom loading for testing of energy meters is used. So phantom loading அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி மீட்டரோட கரண்ட் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் phantom loading அப்படிங்கறது யூஸ் பண்றோம். ஓகேங்களா? So phantom loading நமக்கு ஒரு கரண்ட் கேப்பபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றப்ப சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். So அந்த மாதிரி டைம்ல phantom loading யூஸ் பண்ணோம் அப்படின்னா it reduces the power loss அப்படின்னு சொல்லலாம் during testing. So this is the option correct தான். ஆனா இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லலாம்னா sometimes நமக்கு large loads available-ஆ இருக்காதப்ப கூட phantom loading-ஐ we can use it. ஓகேங்களா? So இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட்டா தான் வரும். To reduce the power loss during testing and also large loads may not be available in the laboratory. So அந்த டைம்லயும் நம்ம வந்து phantom loading யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா phantom loading for testing of energy meters நம்ம எடுக்கிறப்ப power loss reduce the power loss during testing அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? The power in a three-phase circuit is measured with the help of 2 wattmeters. The reading of one of the wattmeters is positive and other is negative. The magnitude of readings are different. It can be concluded that the power factor of the circuit is. So நமக்கு power measure பண்றாங்க with help of 2 wattmeter method. So readings என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒன்னு positive இன்னொன்னு negative னு கொடுத்திருக்காங்க. Magnitude of the readings பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். So how can we conclude அப்படின்னு சொல்றாங்க. So first option என்ன கொடுத்திருக்காங்கன்னா unity அப்படின்னு சொல்லிருக்காங்க. So power factor unity அப்படின்னா நமக்கு wattmeter reading என்னவா இருக்கும்னா சேமா இருக்கும். So same readings-ஆ இருக்கும். They will not be negative. So அப்ப கண்டிப்பா நமக்கு unity power factor வராது. Next பாத்தீங்கன்னா 0. So 0 ன்னு வரப்ப 0 power factor இருக்கப்ப நமக்கு என்ன ஆகும்னா so they will have a one is positive and one is negative but they'll be same அப்படி இருந்தா நமக்கு 0 வரும். So அப்ப 0வும் கிடையாது. 0.5 lag அப்படிங்க எடுக்கிறப்ப 0.5 lagல எப்படி இருக்கும் அப்படின்னா so one wattmeter reading will be 0 இன்னொரு wattmeter reading வந்து பாசிட்டிவா இருக்கும். So அப்ப நமக்கு 0.5 lag கிடையாது. அப்ப என்ன ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னா it is less than 0.5 lag அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு வாட்மீட்டர் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா இட் இஸ் லெஸ் தென் 0.5 லேக் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பவர் ஃபேக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாட்மீட்டர் ரீடிங்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.